டைரக்டா அவங்க கிட்டே போய் என் உயிர் போனா கூட பரவாயில்லன்னு தான் ஜீவனை பணையம் வச்சு ராஜாவை போய் எச்சரிக்கிறவன் தான் தீர்க்கதரிசி. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா ராஜாக்கு திடீர்னு கோவம் வச்சா போய் அவனை வெட்டி போட்டுனா வெட்டி போட்டுருவாங்க. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சித்தத்தை நான் செய்வேன்றவங்க தான் யாரு? தீர்க்கதரிசி. அந்த மாதிரி ஒரு அழைப்பை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருப்பாரானால் அவங்க கிட்டே போய் தான் டைரக்டா சொல்லணும். பின்னால பேசுறது, ஜாடையா பேசுறது, சர்காஸ்டிக்கா, இது எல்லாமே டிமானிக், டோட்டலி பிசாசுடையது. நம்ம ஒரு வேளை தெரியாம செஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கணும், பிசாசுடைய பெயரே குற்றம். யோபு வசனத்துல அதை தான் பண்ணுவான். யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரிக்கும் பொழுது அதை தான் பண்ணுவான். குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி குற்றவாளி என்ற எண்ணத்தோட ஒரு மனிதனை நிப்பாட்டுவது மட்டும்தான் பிசாசனுடைய வேலை. நான் தப்பு செஞ்சிட்டேன்னு ஒரு உணர்வு வருது இல்லை நமக்கு, நான் பண்ணது தவறு தான், இந்த உணர்வு ஆவியானவர் கொடுக்கறது. ஆனால் நான் பாவி, இந்த குற்ற மனசாட்சி இருக்கு பாருங்க, இது குற்றவாளி மனசுக்குள்ளேயே கில்ட்டி கான்ஷியஸ், தட் இஸ் டிமானிக். ஆண்டவர் பாவங்களை மன்னிச்சிட்டாருன்னா எங்க போடுவாரு? கடலின் அப்புறம் எங்க போடுவாரு? முதுகுக்கு பின்னாடி, முன்னாடி இல்லை பின்னாடி. முதுகுக்கு முன்னாடி இருந்தால் நம்ம பார்த்துட்டு ஐயோ நான் பாவினும். பின்னாடி போயிடுச்சுன்னா யாரும் நம்ம முதுக நீ பார்க்கவே பார்க்காத, வாழ்நாள இதை மறந்துடுன்னு தான் ஆண்டவர் அதை செய்கிறார். அப்போ என் ஆண்டவர் திருப்பியும் நான் அதை நினைக்கணும்னு ஆண்டவர் நினைக்கல. குற்ற மனசாட்சி அல்ல, குற்றப்படுத்துகிறவன் சாத்தான். வேதம் எப்படி தெரியுமா? ரொம்ப நாசுக்காக தான் சொல்லும். வேதத்தினுடைய நடை எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம இந்த ராகேல் எப்படி அழகானவ. லேயாளை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாரும் சொல்லலாம். கூச்ச பார்வைன்னா நமக்கு என்ன தோணும்? இப்படி பார்ப்பாங்கன்னு தோணி இருக்குமா? கண்ணு கூசிக்கிட்டு இப்படி பாடி. சில பேர் இந்த மாறு கண்ணா இருக்கும், இங்க பாருன்னா அங்க பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு கண்ணு மாறி இருக்கும், கோண கண்ணா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தானே நம்ம நினைக்கிறோம். உண்மை என்னன்னா அவங்களுக்கு பார்வை ரொம்ப குறைவு. மாலை கண்ணோ இருட்டில் சுத்தமாக கண்டு தெரியாது, பகலில் ரொம்ப கம்மியாக தெரியறதுனால தான் அந்த கண்ணை அப்படி குறுக்கி அப்படி பார்க்குவாங்க. அதை தான் கூச்சக்கண்ணி. அந்த பலவீனத்தை கூட நான் சொல்கிறதுக்காக மன்னிக்கணும், அந்த ஒரு சரீரத்தில் இருக்கிற ஒரு குறைபாடு, ஊனத்தை கூட அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு கூட வேதம் தயங்கி அப்படி காண்பிக்கும். இது எங்கேருந்து வரும் தெரியுமா? தகப்பன் ஒருத்தன் கெட்ட குமாரன், இன்னொருத்தன் மூத்தவன் மோசம் கிடையாது. இவன் திருந்தி வருவான், அப்பா சொல்லுவாரு இவன் மரித்தான், உயிரோட இப்ப வந்தான். ஆனா அண்ணன் என்ன சொல்லுவான்? வேசிகளிடத்துல ஆஸ்தியை அழித்த. அப்பா வார்த்தைக்கும் அண்ணன் வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அப்பா வார்த்தையில காயப்படுத்துற கீறல் இல்லை, இந்த வார்த்தையில கொஞ்சம் ஆசிடு. புரியுதா? இதுதான் தகப்பன். என் ஆண்டவர் நான் குற்றம் பண்ணியிருந்தா கூட அதை குற்றமா நினைக்காம அதுலேருந்து என்னை எப்படி சரி செய்வது? என் பாவங்கள் பாராமல் உம்முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியாதோ? அப்போ என் பாவங்களை ஆண்டவர் பாவமா பார்க்காம இது மாத்திக்குவா, என் பிள்ளை இதை மாத்திக்குவாங்க, இதை யாரை கொண்டாகல சொல்லி என் பிள்ளைய நான் சரி செய்யணும். இது இப்படியே வாழக்கூடாது. பாவியை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர் என் ஆண்டவர். என் ஆண்டவரை போல யாருமே இல்லை. அல்லேலூயா. சீக்கே போலாமா? அப்போ இயேசுவை போல் யாரும் இல்லை. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? நாம எல்லாரும் ஆண்டவரை பார்த்தா தான் சொல்லுவோமா? நான் சோர்வின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது தம் கரத்தில் ஏந்தி என்னை தாங்கி நடத்துவார் என் இயேசு, என் இயேசு என்றுமே. எல்லாம் சொல்லலாமா? இயேசுவை போல் யாரும் இல்லை, என் ஆண்டவரை போல இயேசுவை போல் யாரும் இல்லை. மனசார சொல்லலாமா? இயேசுவை போல் யாரும் இல்லை. இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லலாமா? இயேசுவை போல் யாரும் இல்லை.
ஒரு ஸ்கேல் டீப் போயிடலாம். ஆண்களை விட பெண்கள் வந்து டக்குன்னு அழுதுருவோம். ஆமா தானே? என்ன மாதிரி ஒரு முக்கிய எடுத்து அழுக மூஞ்சி இந்த உலகத்திலேயே இருக்காது ஒரு காலத்துல. எங்க அம்மாவை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அது எப்படி ரெடிமேடா வச்சிருப்பியா, சுவிட்ச் போட்டா வந்துருமா கண்ணில் தண்ணி. துக்கப்பட்டா மட்டும் அழமாட்டேன், கோபம் வந்தாலும் அழுவேன், சந்தோஷப்பட்டாலும் அழுவேன், பயந்தாலும் அழுவேன், பயப்படாட்டாலும் அழுவேன், சும்மாவும் அழுவேன், காரணம் இல்லாமலும் அழுவேன். அழுவேன் அழுவேன் அழுது கொண்டே இருப்பேன். எனக்குள்ள என்ன என்னன்னா, நான் ரொம்ப சாஃப்ட், ஐ எம் சோ ஃப்ராஜில் யூ நோ. அப்புறம் ஒரு நாள் எனக்கு ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஆண்டவரே, உங்களுக்கு சிரிச்ச முகம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தானே தெரியும். சிரிச்ச முகமா? உங்க அசம்ஷன் ரொம்ப தப்பா இருக்கு. அப்ப ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், சிலருக்கு அப்படி தெரியுது இல்ல. ஒருவேளை ஆண்டவர் என்ன அப்படி மனமகிழ்ச்சியின் மகளா படைச்சிருக்கிறாரு. நம்ம ஏன் இப்படி அழுகுறோம்? கோபம், உச்சக்கட்ட கோபம் வந்தா நம்மலாம் என்ன பண்ணுவோம்? ஒன்று திட்டணும், இல்லை கையில் கிடைக்கிறத தூக்கி போடணும். ரெண்டுமே வராது, கண்ணில் தண்ணி தான் வரும். அது ஏனோ. அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், ஆண்டவரே இது எனக்கு இப்படி இருக்க பிடிக்கல. எதுக்கு எடுத்தாலும் இப்படி அழுகிறது எதுக்கு ஆண்டவரே? அழுது ஜெபம் பண்ணாதான் ஜெபம் பண்ண மாதிரியே திருப்தி ஆகும். சந்தோஷமான ஜெபமே கிடையாது. ஆண்டவரே, அழுது கண்ணீர் சிந்தி மூக்க சிந்தினாதான் ஜெபம் பரலோகத்துக்கு போனதாவே நிறைய பேருக்கு கற்பனை. வரும்போதே கர்ச்சிப்பு, டிஷ்யூ பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு வர்றது எதுக்கு? என் கண்ணீரும் திருப்தியில் அல்லவோ இருக்கிறது. அழுகு மூஞ்சிங்களாட்டம். ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நான் கேட்டேன், இந்த மனோ துக்கத்தை என்னை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே. இதுக்கு வேற பாசிட்டிவ். ஐயோ, அழுதுட்டா பிபி வராது தெரியுமா? கண்ணீர் இல்லாத ஜெபம், தண்ணீர் இல்லாத கிணறு எல்லாம் தெரியும் நிறையா. என்னன்னா அழுகிறதுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு துக்கமா இருக்கிறது பிடிக்கும். நீ துக்கமா இருக்கிறது நல்லதோ, நான் மரண பரியந்தம் துக்கமா இருக்கிறது நல்லது. யோனா மாதிரி ரொம்ப சந்தோஷம், அப்படியே இரு அப்படி நான் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. அப்ப ஒரு நாள் உண்மையா நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த துக்கம், இந்த அழுகையை என்னை விட்டு மாத்துங்க ஆண்டவரே, என்ன அயன் லேடி மாதிரி மாத்துங்க, நான் அழவே கூடாது. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் ஜெபம், ஒரே நாள் ஜெபம், எனக்கு அதுக்கப்புறம் அழுது பார்த்தா கூட தள்ளி வரல. அப்பயும் பாரு விடல. அப்புறம் நம்பிட்டேன் நான், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அன்பு நினைச்சு, ஆண்டவருடைய வார்த்தையினால தொடப்பட்டு பிரசன்னத்தை உணர்ந்து தான் நான் அழுதனே தவிர என் துக்கத்துக்கு கூட நான் அழலை. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அழுகலானே தோணல. போய் ஜெபம் பண்ணும்போதும் கூட நீங்க பாத்துக்குவீங்க ஆண்டவரே, அப்படி விசுவாச வார்த்தை என் இருதயத்துல இருந்து பிரவாகித்து வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, நான் மனாந்திர குருவியை போல இருக்கிறேன்னா தான் அழுவோம். ஐயோ, என் துக்கம் மகா கொடியதுன்னா தான் அழுவோம். எனக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் அவரை பார்ப்பேன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு விசுவாச வார்த்தை அறிக்கையிடும் பொழுது உள்ளுக்குள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் துளிர்க்குமே ஒழிய அங்க புலம்பல். சங்கீதம் எத்தனை, சங்கீதத்தை அதிகாரம்னு சொல்லக்கூடாது, ஆனா அதுல புரியறதுக்காக சொல்றேன். சங்கீதம் எத்தனை அதிகாரம்? 150. புலம்பல் எத்தனை? 6 அதிகாரம் இருக்கும். எங்க துதியும் ஆராதனையும் நீளமா போயிடுதோ புலம்புறதுக்கு டைம் இருக்காது. புலம்பல் சுருங்கி 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 சின்னதாயிடும். உங்களுக்கு புலம்பல் நிறைய வேணுமா, துதி ஆராதனை நிறைய வேணுமா? அப்போ வில் செலக்ட் தட் ஒன். அப்போ இந்த அழுகை சொன்ன நான், இந்த கண்ணீர், அப்போ இந்த துக்கத்துல இருக்கிற இந்த சூலமித்தி அழுது கொண்டே இருக்கும்போது அவளுக்கு கண்கள் தெளிவாக்கப்படுகிறது. எல்லாத்தையும் யாருக்கிட்ட சொல்றா? அப்போ ஆண்டவர் அந்த நெகட்டிவா பார்க்க மாட்டார். ஆண்டவர் எப்பவுமே அதை எப்படிதான் பார்ப்பாரு? ஆமா, பாசிட்டிவா தான் பார்ப்பாரு. குறைகளை குறையா ஆண்டவர் சுட்டி காட்ட மாட்டார். அதுல இருந்து எப்படி நம்மை உருவாக்குவது? அப்போ இவளுக்குள்ள தான் இப்படி இருக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஜெயிக்க முடியல, பட் she want to come out of it. அப்போ 4 விதமான பாடங்களை சொல்லி கொடுத்து அந்த பாடங்களை உள்வாங்கி கொள்ளுகிறாள். யாரு? சிங்கங்களின் கபிக்கு கூட்டு போறாரு. சிங்கமா இருக்கிற இடத்துல, ஐயோ சிங்கம், அது ஒண்ணும் பண்ணாது, நீ பாட்டுக்கு வா, நம்ம பாட்டுக்கு போவோம், அது ஒண்ணும் பண்ணாது, வந்தா பாத்துக்கலாம். ஓ, அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நான் வெளியே வரணுமா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா நான் அதை ஃபேஸ் பண்ணணுமா?
அது என்னன்னு பார்க்கணுமா, அடுத்து என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வரணுமா, இப்படி ஆக உருவாக்கி அந்த உன்னத பாட்டு முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு அழகான தோட்டத்தை அமைத்து, நேசரே வந்து பாருங்க நான் எப்படி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச நலதும் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச வெள்ளைப்போளம் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச கந்தவருகம் இருக்கு, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்ல, for you and you alone I did this much. யார் சொன்னா எனக்கு தோட்ட வேலை தெரியாதுன்னு? யார் சொன்னா என்ன சோம்பரின்னு? யார் சொன்னா என்ன தூங்கு மூஞ்சின்னு? என் நேசரோட நான் சேர்ந்துட்டேன், என் நேசரோட நான் உறவாட ஆரம்பிச்சிட்டேன். நீங்க ஏற்கனவே வச்ச பட்ட பெயர்கள், காரண பெயர்கள் எல்லாம் இனிமே எனக்கு இருக்காது. இப்ப பாருங்க நான் எவ்வளவு அழகா ஒரு தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறேன். அவளுடைய மொத்த சுவாபங்களும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள வந்திருக்கு. எப்ப தெரியுமா? இந்த திராட்சை செடியானது கொடியோடு கூட இணையும் பொழுது மிகுந்த பலன் உண்டாகும். கொடியோடு இணையாதப்ப எப்படிதான் இருக்கும்? வெட்டுண்டு அக்கினியில போடுவதற்கு ஏதுவாய் இருக்கும், கடந்து போகிறவர்கள் மிதிக்கிறதற்கு ஏதுவாய் இருக்கும், சிறு நரிகளும் குழி நரிகளும் தோண்டி போடுகிறதுக்கு ஏதுவாய் இருக்கும். நேசரோடு கூட இணையும் பொழுது அதுக்கு விரல் நீட்டுதல் கிடையாது, நிபச்சொற்கள் கிடையாது, அவமானங்கள் கிடையாது, கண்ணீர்கள் கிடையாது, கவலைகள் கிடையாது. சூழ்நிலைகளை எல்லாம் தலைகீழாய் மாற்றி என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவரால் உருமாற்றப்படுவதை நாம் பார்க்க முடியும். இங்க இருக்கிற அநேக பெண்மணிகளை நான் கேட்கிறேன், யாரும் எல்லாம் சொல்ல வேண்டாம், நம்மளே சொல்லிக்கலாம் நம்ம யாருன்னு. நாங்கள்லாம் காலேஜில் படிக்கும்போது நாங்களே கலாய்ச்சிப்போம். ஏன் இன்னொருத்தவங்க எதுக்கு கலாய்க்கணும், நம்மளே கலாய்ச்சிக்கலாம். அந்த மாதிரி இன்னொருத்தர்லாம் நமக்கு பேர் சொல்ல வேணாம், நீங்கள் சத்தமாக கூட சொல்ல வேணாம், இருதயத்தில் சொல்லுங்கள். இல்லை உங்கள் பர்சனல் டைரியில் இருந்தால் எழுதிக்கோங்க, who am I? எந்த விதத்தில் நான் அப்படி சோம்பேறியாக இருக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல நான் தூங்கிட்டு இருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையா, ஊழிய பாதையிலையா? முதல் முறை வரும்பொழுது பெபேயாளை குறித்து சொல்லும் பொழுது நான் சொன்னேன், சர்ச்சுக்குள்ள ஒரு சகோதரியா வர்றாங்க, வந்து கூடிய சீக்கிரத்தில் ஊழியக்காரி ஆயிட்டாங்க, ஊழியக்காரியாய் கொஞ்ச நாள்ல பரிசுத்தவாட்டி ஆயிட்டாங்க. ஸோ அடுத்தபடி ஃபாஸ்ட் ஒரு ஜாயண்ட் ஸ்பிரிச்சுவல் growth நமக்குள்ள என்ன இருக்கு? கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னா ஸ்பீடப் பண்ண போகிறோம். எல்லாமே இருக்குது. ஒரு மொபைல் எல்லாமே ஃபுல்லாக அப்லோடட் ஆகி மேனுஃபேக்சரிங் முடிஞ்சிருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும் ஆக்டிவேட் ஆகிடும். அதே மாதிரி தான் எல்லாருக்குள்ளேயும் அபிஷேகம், ஆண்டவர் அழைத்த நோக்கம்னு ஒன்று இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இன்னும் டர்ன் ஆன் பண்ணாமல் இருக்கு. டர்ன் ஆன் பண்ண ஒரே ஒரு வழி என் நேசர். நற்கந்தம் அப்படிங்கிறது என்னன்னா என்னுடைய நற்சாட்சி. என்னை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? நான் யூடியூப்லலாம் எங்கள் சர்ச்சில் சொன்னது நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற கதையா இருக்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? என்னவா, நீங்க கற்பனை பண்ணுங்க, பூசணிக்காய் எவ்வளவு பெருசு இருக்கும். அது மூடுற அளவு யாராவது இங்க சாப்பிடுவோமா? ஆண்கள் கூட அவ்வளவு சாப்பிட மாட்டாங்க. அது எப்படி பூசணிக்காய, அதாவது பொய் சொல்றவங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறியா நீ? அப்படியே மறைக்க முடியும்? ஒருத்தர் என்ன பண்ணாராம், சின்ன பையனா இருக்கும் போது ஒரு வீட்டில் ஒரு தோட்டத்தில் இருந்து பூசணிக்காய் திருடி அம்மாட்ட கொடுத்துட்டாராம். அம்மாவும் சமைச்சு கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டாச்சு, ஜீரணமெல்லாம் ஆகிப்போச்சு. எங்கே பூசணிக்காய் காணும் பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்க. டே இங்கே வாடா, நீ தானே பூசணிக்காய் திருடுனேன். ஆமாம் அங்கிள், தெரியாமல் பண்ணிட்டேன், சரி மன்னிச்சு விட்டோம். அதுலேருந்து அவருக்கு என்ன நல்ல பேர் இருந்தாலும் என்ன தான் கூப்பிடுவாங்களாம். சின்ன பிள்ளையில மொட்டை அடிச்சிருப்பாங்க, இப்போ அந்த அம்மாவுக்கு 30 வயசா இருக்கும், அண்ணன் இன்னான்னு தான் கூப்பிடுவாரு. மொட்டை இவ்வளோ முடி வளர்ந்துருக்கும், என்ன கூப்பிடுவாரு? மொட்டை. அந்த மாதிரி அவ்வளோ நல்லா வளர்ந்து அவ்வளோ படித்து அவ்வளோ நல்ல பையனா அநேகருக்கு நன்மை செஞ்சாலும் பூசணிக்காய் திருடனா அப்படி சொல்லு. இவருக்கு வளர்ந்த பிறகு அது ரொம்ப கௌரவ குறைச்சலாயிடுச்சு.
ஏய் அப்படி சொல்லாத, அப்படி சொல்லாதன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் சொல்லுவோம். செய்யாதன்னா தான் மறுபடியும் செய்வோம். அந்த மாதிரி எல்லாம் திரும்ப 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 சொல்லும் பொழுது அவருக்கு ரொம்ப அது வருத்தம் ஆயிடுச்சு. இதை எப்படி சரி பண்றதுன்னு யோசித்தாரு. அப்பெல்லாம் சின்ன கிராமங்கள்ல எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்கார மாதிரி வாழ்வாங்களா. அந்த ஊர் வாசல்ல போய் ஒரு வீடு கட்டினார். உட்காந்துக்கிட்டார். உட்காந்துக்கிட்டு அந்த ஊருக்கு யாருன்னா விருந்தாளி வந்தா வாங்க வாங்க வாங்கன்னு வீட்டில் கூப்பிட்டு சோறு போட்டுருவார். இப்போ இவங்க ஊருக்குள்ள போவாங்க. நல்லா இருக்கடா, சாப்பிட்டியாடா, அண்ணா என்ன சொல்லுவாரு, சாப்பிட்டேன். அந்த ஊர் வாசல்ல ஒருத்தர் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எனக்கு சோறு போட்டாரு. யாரு? பூசணிக்காய் திருடனா? சரி சரி சரி. ஒரு தடவை, ரெண்டு தடவை, கொஞ்ச நாள் ஆன உடனே விருந்தாளிக்கு பூசணிக்காய் திருடன்னு தெரியாது. ஊருக்கு வரும்போதெல்லாம் ஒருத்தர் சோறு போடுவார்ல, அவர் வீட்டில் தான் இன்னைக்கும் சாப்பிட்டேன். அப்போ இந்த காலப்போக்கில் இந்த பூசணிக்காய் திருடன்ற பேர் மறைஞ்சு என்ன பேர் வந்துருச்சு? சாப்பாடு போடுறவர், சாப்பாடு போடுறவர், வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறவர். இப்போ தெரியுதா முழு பூசணிக்காய் எப்படி சோறில் மறைச்சாருன்னு? நமக்குள்ளேயும் நிறைய நிறைய பூசணிக்காய் இருக்கு. எந்த மாதிரி பூசணிக்காய் தெரியுமா? தூங்கு மூஞ்சி பூசணிக்காய், அப்புறம் சண்டை போடுற பூசணிக்காய், என்னென்ன பூசணிக்காய் உங்களுக்குள்ள இருக்கோ, பொய் பேசுகிற பூசணிக்காய் இருக்கோ, புரணி பேசுகிற பூசணிக்காய் இருக்கோ, சீரியல் பார்க்குற என்னென்ன பூசணிக்காய் இருக்கோ. இப்போ எதில் திரும்ப மறைக்க முடியும்? இது சின்னதாக்கிட்டு எது பெருசாகுதோ அதுதான். ரொம்ப 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 ஜெபிக்கும் பொழுது இந்த பூசணிக்காய் ஒருவேளை சின்னதாக எங்கேயாச்சும் இருக்கலாம், ஆனால் எதுதான் வெளியே தெரியும்? ஐயோ பாட்டு பாடுவாங்களே அவங்களா, பிரசங்கம் பண்ணுவாங்களே அவங்களா, ஐயோ ஜெபிப்பாங்களே அவங்களா. பூசணிக்காய் இருக்க தான் செய்யும். அந்த பூசணிக்காய் சின்னதாகி 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 இது பெருசாகி நிறைவானது வரும்பொழுது அந்த மாதிரி சூலமித்திக்குள்ள அநேக இயலாமைகள். எல்லாரும் ஒருவேளை அவ கருப்பானதுனால கருப்பின்னு சொல்லியிருப்பாங்க. அவ நிறத்தினால அவளுக்கு ஒரு ஹியூமிலியேட் அவ ஃபீல் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா மற்றவங்கெல்லாம் ஒருவேளை வெயில் படாமல் ஆரோக்கியமாக தோட்டத்துக்குள்ள நிழலில் வேலை செஞ்சுருக்கலாம். அப்போ இவளை மட்டும் நீ இப்படி இருக்கிறியே, நீ அப்படி இருக்கிறியே, இப்படிப்பட்ட வார்த்தைகளால் இருதயம் ரொம்ப நொறுக்கப்பட்டிருக்கும். இது வரைக்கும் அவளை யாருமே அழகுன்னு சொல்லியே இருக்க மாட்டாங்க. சோம்பேறின்னு கூப்பிட்டுருப்பாங்க, கருப்பின்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் அப்போ சாலமோன் பார்க்குற பார்வை உன் கண்ணு புறா மாதிரி இருக்கு, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்ணங்கள் வெடித்த மாதுளம் பழுத்த போல இருக்கு. அவர் எதெல்லாம் பார்க்குறாரோ தேசத்தில் அதெல்லாம் சொல்லி 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 வர்ணிக்க வர்ணிக்க ஃபஸ்ட்டு என்ன தோணியிருக்கும்? இதெல்லாம் உண்மையா, இவர் புல்ட்டு விடுறாரா அப்படி தோணியிருக்கும். இல்லை இவர் கண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பூத கண்ணாடி போட்டுன்னு என்ன இப்படி பார்க்குறாரா? இல்லை, என் ஆண்டவர் என்ன பார்க்கிற விதமே அப்படிதான். படைத்தவர் அவர் அல்லவா? அப்போ பார்க்க பார்க்க இல்லையோ நான் நினைக்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம். எப்படி? எனக்கு என்ன தெரியும், நான் போய் பண்ண முடியும். இதுக்கு தாழ்மைனும் பேர் வச்சுக்குவோம். என்னவா? தாழ்மை. ஆமாம், நமக்கு நம்ம பண்ணி என்ன ஆக போகுது, நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நம்மளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்குவோம். ஆனால் என் ஆண்டவர் என்னை பார்க்குற விதம் நான் பார்க்குற மாதிரி அல்ல, உலகம் பார்க்குற மாதிரி அல்ல, சாத்தான் பார்க்குற மாதிரி அல்ல. உயர்வான எண்ணத்தோடு என்னை பார்க்குற ஒரு நேசர் எனக்கு உண்டு. அதனால தான் சூலமித்தி சொல்கிறா, இவன் நேசர் எதில் விசேஷித்தவர்? 10,000 10,000 பேரை நிற்க வச்சாலும் என் நேசர் அவங்க எல்லாரை காட்டிலும் விசேஷித்தவர். இந்த நேசர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த ஆண்டவர். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். எஸ்தர் புஸ்தகத்தில் கன்னி மாடம் என்று ஒன்று நம்ம படிப்போம். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ராஜாவுக்கு பொண்ணு தேடணும்னா இந்த தண்டோரா போடுவாங்க. டமரடம் ஊரில் இருக்கிற எல்லா உலகமாக அழகிகளும் அரண்மனைக்கு வருவீங்களாமா, ராஜா அவங்கள பாப்பாராமா. பொண்ணுங்க வந்தவொடனே பார்த்துட்டெல்லாம் ஓகேலாம் சொல்ல மாட்டாங்க. 6 மாதம் ஒரே பியூட்டிஃபிகேஷன், வெள்ளை போலத்தினால. அப்ப கழுவு ராஜா முன்னாடி சும்மாவெல்லாம் போய் நின்ற முடியாது. ராஜ வஸ்திரம் தரிக்காம ராஜா முன்னாடி போக முடியாது, குளிக்காம ராஜா முன்னாடி போகக்கூடாது, சவரம் பண்ணாம. கைதி ஜெயிலிருந்து வரான்னா ராஜாவை பார்க்கறதுக்கு முன்னாடி குளிச்சு ஷேவ் பண்ணி ட்ரெஸ் பண்ணி தான் போய் நிற்கணும். தானியல் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா கல்வியில நிபுணர். வாசிக்கலாமா? தானியல் முதல் அதிகாரத்தில் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். முதல் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? எடுத்தவர்கள்
மூணாவது வசனம். ராஜகுலத்தாரிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணர்களுமா, ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய, ராஜாவின் அரண்மனையில சேவிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணுமாமா, சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனேசுக்கு கற்பித்தான். அப்புறம் ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்தினாலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அதன் முடிவிலே அவர்கள் முன்பாக நிற்கும்படி செய்யும்படி கட்டளையிட்டான். என்னவா இதெல்லாம் பண்ணி பாஷை கத்துன்னு கல்வியில தேறினவங்க, அறிவுல நிபுணர், திறமசாலிகள், மாசு இல்லாதவர்கள், பழுது இல்லாதவர்கள், அப்பா 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 அவ்வளோ பெரிய குவாலிஃபிகேஷன். எதுக்கு? ஜஸ்ட் டு ஸ்டாண்ட் பிஃபோர் த கிங். ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ குவாலிஃபிகேஷன். இந்த பெண்ணுங்களும் அப்படிதான். அவர் செலக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ குவாலிஃபிகேஷன். நம்ம ராஜா நிற்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளுக்கு எந்த தகுதியை பார்த்தார்? ஒரு தகுதியும் பார்க்கவே இல்லை. அலங்கோலமாய் நான் கிடந்தாலும் அலங்கரிக்க ஒருவர் வந்தார். சூலமதி எப்படி கிடக்கிறான்? சோம்பேறியா தூங்கிக்கிட்டு, வெயில்ல காஞ்சி கருவாடாய், மனசும் நல்லா இல்ல, தோற்றமும் நல்லா இல்ல. ஒரு ஸ்கேல் மேல போலாம். இயேசுவை போல் யாரும் இல்லையே, உன்னையும் என்னையும் நேசிக்க, தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை, இயேசு நம்மோடு இருப்பார். வெளியே அழகா இருக்கிறான், வெளியே நீட்டா இருக்கிறோம், உள்ளுக்குள்ள மனசு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நொந்து போய் இருக்கிறோம், அலங்கோலமா இருக்கிறோம்னா, அலங்கோலமாய் நான் கிடந்தாலும் அலங்கரிக்க ஒருவர் வந்தார். மொத்த சூழ்நிலையும் தலைகீழா மாற்றுகிற ஆண்டவர்.